ஓம் கிரிசுரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து ராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ராசி தெரிந்தவர்கள், ராசி தெரியாதவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது, கஷ்டம் இருக்காது, நினைத்த காரியம் நடக்கும். நீங்கள் எதை நினச்சி நீங்கள் காரியத்தில் இறங்குறீங்களோ அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய விக்னம் இருக்காது. தடையின்றி வெற்றி பெற சில வழிமுறைகளை சொல்கிறேன். சரியா நேரலே, கொஞ்சம் பலன்களையும் சொல்கிறேன், சில வழிபாடையும் சொல்கிறேன். இதை மட்டும் செஞ்சுருங்க. இதை குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி தான் செய்யணும். சரியா நேர்களே, அப்படி பார்க்கும்போது நம்ம இந்து மத கடவுள்லேயே முதல் கடவுள் விநாயகப் பெருமான், மூலப்பொருள் விநாயகன் தான் மூலப்பொருள். சரியா, அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற சாமியை கும்பிடணும். அதனால் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் கணபதியோட மந்திரத்தை சொல்லணும், பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். இது அனைவரும் அறிஞ்சதே, தெரிந்ததே. வருகிற விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி வருது. சரியா நேர்களே, ஆவணி 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகிறது, புதன்கிழமை. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நான் சொல்கிற விநாயகப் பெருமானை வணங்குங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விநாயகப் பெருமான் இருக்கிறாரு, அவர் வணங்குறது மிகச்சிறப்பு. விநாயகருக்கு நிறைய அவதாரம் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம்னா சித்தி விநாயகர், சக்தி விநாயகர், வரசக்தி விநாயகர், வலம்புரி விநாயகர், கற்பக விநாயகர், இப்படி பல பேரில் அவருக்கு வழிபாடு இருக்குது. இருப்பினும் வேத ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விநாயகர் இருக்கிறாரு. அவருடைய இமேஜை அனுப்புகிறேன் நான். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த விநாயகரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வழிபடலாம். விருப்பப்படுறவங்க என்கிட்ட கேளுங்க. நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே சில ராசிகளுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் அந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். நிறைய நேரில் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த இமேஜை உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோவாக ஆக்கி வழிபாடு பண்ணலாம். ஒவ்வொரு ராசி நேயர்களுமே காலையில் வேலைக்கு போகும்போது இந்த விநாயகர் கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும், கஷ்டம் தீரும், துயரம் தீரும். நீங்கள் அந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட ராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு, அந்த விநாயகரை வழிபாடு பண்ணணும். அதுபோல் விநாயகர் மந்திரம் ஒன்று இருக்குது, அந்த மந்திரத்தையே சொல்கிறேன், அதையும் தினந்தோறும் சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சதுர்த்தி திதி மதியம் 3:50 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி மதியத்துக்குள்ளே சாமியை கும்பிட்ருங்க. மதியம் 3:50, சரியா, பிற்பகல் 3:50க்குள்ளே முடிச்சிருங்க. வீட்டில் கும்பிட்டாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, 3:50க்குள்ளே நீங்கள் விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிடுங்க, பூஜை புனஸ்காரத்தை முடிச்சிருங்க. அதுக்கு மேலே திதி முடிஞ்சு போயிடும், சதுர்த்தி திதி வராது, பஞ்சமி வந்துடும். நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சாயந்தரம் கும்பிட போவோம் அப்படிம்பாங்க, ஆனால் திதி முடிஞ்சு போயிடும். நிறைய முக்கியமான கோயிலில் கூட சாயந்தரம் பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிருக்கிறேன். ஆனால் திதி டயத்தில் தான் கும்பிடணும். நம்ம வீட்டில் கும்பிட்டாலும் சரி, கோயிலில் போய் சாமியை விநாயகரை கும்பிட்டாலும் சரி, அந்த திதி இருக்கணும். சரியா நேர்களே, இந்த வருகிற 27ஆம் தேதி திதி 3:52 முடிஞ்சு போயிடும், சரியா, ஈவினிங். அதனால் நீங்கள் தயவு செய்து நான் சொன்ன டயத்துக்குள்ளே விநாயகர் பெருமானை கும்பிட்ருங்க. வீட்டில் வச்சு கும்பிட்றவங்க சிறப்பாக செய்யுங்க. சரியா, விநாயகர் பெருமானை நான் சொன்ன அந்த ராசி கூடியவர்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து கும்பிடலாம். ஒன்றும் கிடையாது, அந்த ஃபோட்டோ ஒரு ஸ்க்ரீன் நான் அனுப்புகிறேன், இமேஜ் அனுப்புகிறேன், அதை கிராப் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தா கலர் ஜெராக்ஸ் கொடுத்துருவாங்க. அதை அப்படியே ஒரு இதில் ஒட்டிட்டு அப்படியே கும்பிடுங்க. வசதி இருக்கிறவங்க ஃப்ரேம் பண்ணுங்கள். நான் இந்த காரியத்தை கூட அடுத்த வரையின நாட்களில் பண்ணலான் இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒவ்வொரு ராசிக்குமே சில முக்கியமான தெய்வங்கள், அந்த தசாபுத்தி சம்மந்தப்பட்ட தெய்வங்களோட ஃபோட்டோவை எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு சில கட்டணங்கள் வாங்கிட்டு செய்யலான் இருக்கேன். அது நல்ல ஒரு காரியம்தான். கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஒரு சூட்சும வழிபாடாக இருக்கும். எந்த தெய்வத்தை எந்த நேரம் எப்படி கும்பிட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுபோக விநாயகர் பெருமான் நவக்கிரகங்களே கேது தான் கேதுக்கு தான் விநாயகர் அதிதேவதையாக வராரு. கேது ஜனன ஜாதத்தில் சரியில்லாதவர்களுக்கு விநாயகர் பெருமானை கண்டிப்பாக கும்பிடணும். அதுபோல் கேது திசை நடக்கிறவங்களும் விநாயகரை கும்பிடணும். கேது புத்தி நடக்கிறவங்களும் விநாயகரை கும்பிடணும். ஒவ்வொரு ராசிக்குமே கேது இன்றைக்கி சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் கேது இருக்கிறது என்னென்னா ஆத்ம பலம் குறையும், நிர்வாகத்தன்மை குறையும், ஆளுமை குறையும், அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒவ்வொரு ராசிக்குமே கேது ஒவ்வொரு ராசியிலேருந்து சில பலன்களை கொடுக்குறாரு. அதையும் சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசிக்குமே எந்த விநாயகரை கும்பிடணும்னு சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன், மந்திரத்தை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தகவல் எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க. ஜனனஜா செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. இப்போ மேசராசிக்கு எடுத்துட்டோம்னா, மேசராசிக்கு என்ன விநாயகர் பெருமான் அப்படி பார்த்தோம்னா, மேசராசிக்கு விக்ன கணபதி. சரியா, விக்ன கணபதி
அடுத்து வந்து ரிஷபத்துக்கு வந்து லக்ஷ்மி கணபதி, மிதுனத்துக்கு வந்து துவிமுக கணபதி, கடகத்துக்கு வந்து வித்யா கணபதி, சிம்மத்துக்கு வந்து சிம்ம கணபதி, கன்னிக்கு வந்து ருணமோட்ச கணபதி, துலாமுக்கு வந்து நிருத்த கணபதி, விருச்சிகத்துக்கு வந்து உசிஷ்ட கணபதி, தனுசுக்கு வந்து பக்தி கணபதி, மகரத்துக்கு வந்து வீர கணபதி, கும்பத்துக்கு வந்து விஜய கணபதி, மீனத்துக்கு வந்து யோக கணபதி. ஸோ இப்படி 12 ராசிக்குமே ஒவ்வொரு கணபதி பிரிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த கணபதியை நீங்கள் வழிபாடு பண்ணணும். அவர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணணும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். மேச ராசிக்கு வந்து விக்ன கணபதி, ரிஷபத்துக்கு வந்து லக்ஷ்மி கணபதி, மிதுனத்துக்கு வந்து துவிமுக கணபதி, கடகத்துக்கு வந்து வித்யா கணபதி, சிம்மத்துக்கு வந்து சிம்ம கணபதி, கன்னிக்கு வந்து ருணமோஷ கணபதி, துலாமுக்கு வந்து நிருத்த கணபதி, விருச்சிகத்துக்கு வந்து உசிஷ்ட கணபதி, தனுசுக்கு வந்து பக்த கணபதி, மகரத்துக்கு வந்து வீர கணபதி, கும்பத்துக்கு வந்து விஜய கணபதி, மீனத்துக்கு வந்து யோக கணபதி. இந்த படத்தை வந்து உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன். நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து கும்பிட்டுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க என்னென்னா அந்த கணபதியை நினச்சி கூட கும்பிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலுமே அந்தந்த கணபதியை மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மந்திரத்தையும் அனுப்புகிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங் கணபதியே வரவத ஸ்வர்வ சன்ம வகின சுவாக. இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நினைத்த காரியம் நடக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். தினசரி சொல்லணும். அதுபோக வந்து இந்த பூஜை புனஸ்காரம் விநாயகர் சதுர்த்தி பண்ணலும் அடுத்து வருகின்ற நாட்கள் சதுர்த்தி நாட்களையும் பண்ணலாம். மாத சதுர்த்தி வரும், தேய்பிரையில் அஷ்டமியில் வரும், தேய்பிரையும் வளர்பிரையிலும் வரும், சதுர்த்தி திதி வரும். அதுபோக கேதுவி நட்சத்திரம் அசுபினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரம் வர அன்றைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். பண்ணினீங்கன்னா விநாயகரோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா நேர்களே? ஸோ விநாயகர் சதுர்த்தி தான் கும்பிடணும் கிடையாது, மாத சதுர்த்தி அன்றைக்கும் கும்பிடலாம் அடுத்து வருகின்ற நாட்களில். அதுபோக கேதுவி நட்சத்திரம் அசுபதி மகம் மூலம் நட்சத்திரம் வர அன்றைக்கும் நீங்கள் காலண்டரில் பார்த்து கும்பிடலாம். சில நேரம் கேதுவி நட்சத்திரமும் சதுர்த்தியும் ஒன்றா வரும். அது வேணால் அடுத்து வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். அது இன்றைக்கி முக்கியமாக இருக்கும். அன்றைக்கி விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப தவம் வலிமையாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து நட்சத்திரமும் திதியும் ஒன்றா வரும். கேதுவி நட்சத்திரமும் அந்த சதுர்த்தி திதியும் வரும். அது ரேராக தான் வரும். அது பஞ்சாங்கத்தில் பார்த்து கண்டுபிடிக்கணும். நான் வேணால் அதுக்கு வேணால் உங்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்களில் சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் போடுற வீடியோவில் வந்து உங்களுக்கு முக்கியமான தகவல் இருக்கும், சூட்சும வழிபாடு தகவல் இருக்கும். அன்றைக்கி மட்டும் நான் சொன்ன தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? அப்படி சரியில்லைன்னா நீங்கள் கேளுங்க. சார் நீ சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுறேன், எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவேன். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. 100க்கு 100 கிடைக்குதோ இல்லையோ 100க்கு ஒரு 40 கிடைக்கும். சரியா? அப்படி தான் வாழ்க்கையை கொண்டு போகணும். நினச்ச காரியம் எல்லாருக்குமே டக்குன்னு முடியாது. சில பேருக்கு காலதாமதமாகும், சில பேருக்கு கிடைக்கிறது பரிபூர்ணமாக கிடைக்காது, முழுமையாக கிடைக்காது. நம்ம தான் விட்டு கொடுத்து போக வேண்டும். விட்டு கொடுத்து போவன் கெட்டு போவதில்லை. ரைட்டு. இப்போ மேசராசிக்கு வந்து இப்போ கேது பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேசராசி பிறந்தவர்கள் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், ஆள்லான புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, கொஞ்சம் கிளவராக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கிரகங்கள் எல்லாமே இப்போ சிம்மத்தை தாண்டி தான் போகுது. சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே அடுத்தடுத்து தாண்டி போகிறதுனால கண்டிப்பாக இந்த வழிபாடை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ரிஷபராசிக்கு வந்து தாய் அன்பு நல்லபடியாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த உங்களுக்கு சொன்ன அந்த கணபதி பகவானை வச்சு வணங்கிட்டு அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து தாய் அன்பு நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், உயர்கல்வி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, வித்தியில் தேர்ச்சி படுவீங்க, விசேஷம் நல்லபடியாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், ஆள் சுகப்படுவீர்கள். மிதுன ராசிக்கு காரிய தைரியம் நல்லாயிருக்கும், காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், அக்கம் பக்கத்தோட இணக்கம் இருக்கும், கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடிக்கும், இசை சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன், நிறைய சொன்னோம்னா நேரம் ஆயிரும். அதனால் அனைத்து ராசிக்கும் சொல்கிறதுனால சுருக்கமாக சில விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். கடகராசினியர்களுக்கு குடும்பத்தில் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிம்மராசினியர்கள் ஆள் நல்லா இருப்பீங்க, சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க, பிரிஸ்காக இருப்பீங்க, ஒரு ஆத்மபலத்தோடு இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்வீங்க, அசால்ட்டுத்தனம் இருக்காது, எதுலேயும் முனைப்பாக இருப்பீங்க. அடுத்து வந்து கன்னி விரயம் இல்லாமல் இருக்கும். சரியாக விரயம் இல்லாமல் இருக்கும், தூக்கம் நல்லபடியாக வரும், தூக்கம் கட்டு போனவங்க, அலைச்சலாக இருக்கிறவங்க, தூரதேச பயணத்தில் இருக்கிறவங்க, விரயம், அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் குறைஞ்சி நல்லபடியாக நிம்மதியாக இருப்பீங்க. நிம்மதி வந்து கன்னி ராசிக்கு வரும். அடுத்து வந்து துலாம் ராசி. துலாமுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், மூத்த சகோதர வளர்ச்சியில் ஆற்றல் இருக்கும், நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து இருக்கும், மரியாதை மதிப்பு கூடும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், கணவன் மனை உறவு மிகச்சிறப்பாக பார்க்கப்படும்.
விருச்சிகம் தொழில் நல்லா இருக்கும், தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில பேருக்கு தொழிலில் சில வீழ்ச்சிகள் திடீர் நஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் சரி கட்டப்படும். தனுசு ராசிக்கு அப்பா வழியில் ஒரு உறவு நல்லாயிருக்கும், தகப்பன வழி போக்குவரத்து நல்லாயிருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், புத்திரபாக்கியம் வேண்டுகள் புத்திரபாக்கியம் கிடைக்கும், பங்காளி பிரச்சனைகள் தீரும், கோர்ட்டு வழக்கு கேஸு இருந்தாலும் சாதித்தியமாகும். மகர ராசிக்கு தேவையில்லாத செலவுகள் நிறைய இருக்கும், குடும்ப செலவுகள், தேவையில்லாத செலவுகள், அலைச்சல்கள், டென்ஷன்கள், உடல் பயம், பீதி, தேக ஆரோக்கிய பிரச்சனை, அலைச்சல், தூரதேச அமைப்பில் தடைகள், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பிரச்சனைகள், வெளிநாட்டில் இருந்து வாழ்கிறவர்களுக்கு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் சரி கட்டப்பட்டு மகர ராசிக்கு நல்ல ஒரு பொற்காலத்தை கொடுக்கும். அடுத்து கும்பத்துக்கு கணவன் மணி பிரச்சனை, கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், அக்கம் பக்கம், உறவினர் வழியில் பிரச்சனை எல்லாம் சரியாகும். திருமணம் ஆதரவில் திருமணம் நடக்கும், திருமண தடைகளாம் தகர்த்து எறியப்படும், திருமணம் வேகமாக நடக்கும். கும்பத்துக்கு கும்பத்துக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது, உத்தியோகத்தில் உயர்வு இருக்கும், சம்பளம், இன்க்ரிமெண்ட், போனஸ் இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும், தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும், கடன் நோய் எதிரியெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும், கடன் இல்லாத வாழ்வு நிம்மதியான வாழ்வுன்னு மீனராசி நேர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, 12 ராசிக்குமே அந்த ராசிக்குள்ள கணபதியை நீங்கள் வச்சு கும்பிட்டிங்கன்னா இது மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில்னா ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும் சரியா. அதாவது எதை தின்னா பித்தம் தெளியும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. கேட்கணும், சார் எனக்கு நான் இந்த ராசியில் பிறந்திருக்கிறேன், நான் இந்த லக்கணம், எனக்கு இந்த தசாபுத்தி நடக்கு, இந்த கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு தெளிவாக கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி தெளிவாக இருக்கணும். சும்மா இந்த பிறந்த தேதி டயத்தை போட்டாலாம் முடியாது. எனக்கு அதிலலாம் இப்போ போட்டிங்கன்னா நான் ஜாதகத்தை எடுத்து தான் பார்க்கணும். எனக்கு நேரங்காலம் டைம் கிடைக்கணும். சரியா நேர்களே, நானும் நிறைய வேலையில் இருக்கிறேன். பூஜை புனஸ்காரம், ஜாதகம் பார்க்குறது, சேனலில் பேசுகிறது, இப்படி நிறைய வேலையில் இருக்கிறேன். ஞாயிறு திங்கள் பார்க்காம தான் வேலை பார்க்குறேன். எனக்கெல்லாம் ஓய்வு கிடையாது. தூங்க நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரம் ஓய்வு தான். இரவு கூட சில நேரம் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறேன். நம்மக்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நேற்றெல்லாம் நைட்டில் நிறைய பேர் இந்த விநாயகர் படத்தை கேட்டாங்க சில ராசிக்கு, அதெல்லாம் அனுப்பிவிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி தெளிவாக கேளுங்க. உங்கள் ஜாதகத்தை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா நான் சொல்கிற காரியம் எல்லாமே முக்கியமான காரியம் தான். போதி ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இறைவன் அருளால் எனக்கு தெரிஞ்சதை ஒரு ஆத்மசக்தியோடு உங்களுக்கு சொல்லுவேன். அதை நீங்கள் உள்ளன்போடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தீரும். சரியா நேர்களே, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதாவது எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு எதனால் செஞ்சோம்னா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். 12 ராசி நேர்களுக்குமே விநாயகர் சதுர்த்தி முதல் நல்ல பலன்கள் நடக்கும். விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், கணபதியை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் கிடையாது, அதுக்கு பின்னாடி வருகிற நாட்களும் வழிபாடு பண்ணலாம். உங்கள் ராசிக்கு உரிய விநாயகரை கும்பிடணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு தெய்வம் இருக்குது. விநாயகர் இருக்கிறாரு, கிருஷ்ணன் இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, முருகன் இருக்கிறாரு. ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட சொரூபத்தில் உள்ள தெய்வத்தை வணங்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதை நான் அடுத்தடுத்து போடுறேன். விநாயகரை தான் அனுப்பியிருக்கிறேன். ஏன்னா விநாயகர் தான் முதற் கடவுள். சொல்லி பிள்ளையார் சொல்லி விநாயகருக்கு தான் போட்டிருக்குது. இது நல்லபடியாக நடக்கட்டும். அனைவரும் பாருங்கள். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து ராசி நேர்களுக்குமே மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப ராசி நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். வருகிற விநாயகர் சதுர்த்தி முதல் உங்கள் வினைகள் தீர்ந்து, குறைகள் தீர்ந்து, கோடிகள் குவியும், கோடி பலன்கள் கிடைக்கும். நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.